பெட்ரோல் விலை உயர்வை கண்டித்து ஜூன் 1ஆம் தேதி திருச்சியில் போராட்டம். கேப்டன் விஜயகாந்த் அறிவிப்பு. ஐஐடி உள்ளிட்ட அனைத்து தொழில் படிப்புகளுக்கும் அடுத்த ஆண்டு முதல் பொது நுழைவுத் தேர்வு. மத்திய அமைச்சர் கபில் சிபல் பேட்டி. சென்னை மற்றும் புதுவையில் பெட்ரோல் டீசல் கடும் தட்டுப்பாடு. பங்க் உரிமையாளர்களே பதுக்கலில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. இன்றுடன் முடிகிறது மீன்பிடி தடைக்காலம். தமிழக மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல ஆயத்தம். வணக்கம். விரிவான செய்திகள். பெட்ரோல் விலையை உயர்த்தியதன் மூலம் வாக்களித்த மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி வரும் மத்திய மாநில அரசுகளின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து தனது தலைமையில் திருச்சியில் வரும் ஜூன் 1ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், எப்போதும் இல்லாத அளவிற்கு பெட்ரோல் விலையை 8 ரூபாய் அளவிற்கு கூடுதலாக உயர்த்திய மத்திய அரசின் முடிவால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பெட்ரோல் விலை உயர்வால் வாகனங்களின் போக்குவரத்து செலவு அதிகரித்துள்ளதோடு விலைவாசி உயர்வு, பால், பேருந்து, மின் கட்டணங்கள் என வாழ்க்கை செலவுகளும் அதிகரித்துள்ளதாக தனது அறிக்கையில் கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே மின்வெட்டு காரணமாக ஏற்பட்டுள்ள வேலையில்லா திண்டாட்டத்தால் அத்தியாவசிய செலவுகளை ஈடுகட்ட முடியாத நிலையில் ஏழை மக்களுக்கு கூடுதல் வருவாய்க்கும் வழியில்லை என்றும் கேப்டன் விஜயகாந்த் கூறியுள்ளார். கடந்த 3 ஆண்டுகளாக 2 மடங்காக உயர்ந்துள்ள உணவுப் பொருட்களின் விலை காரணமாக ஏழை மற்றும் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மக்கள் அன்றாட செலவுகளை ஈடுகட்ட முடியாமல் அவதிப்பட்டு வரும் நிலையில் பெட்ரோல் விலை உயர்வு போதாது என்று டீசல், சமையல் எரிவாயு, மண்ணெண்ணெய் ஆகியவற்றின் விலைகளும் உயரக்கூடும் என்று கூறப்படுவதற்கு கேப்டன் விஜயகாந்த் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது மட்டுமின்றி உரங்களின் விலைகளும் 3 1 பங்கு உயரப்போவதாக கூறப்படுவதால் எந்த தொழிலையும் செய்ய முடியாமலும் உரிய வருமானத்தை பெற முடியாமலும் வாழ்க்கை செலவுகளை சந்திக்க முடியாமல் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கேப்டன் தனது அறிக்கையில் கூறியுள்ளார். வாக்களித்த மக்களுக்கு நன்மை செய்வதாக கூறித்தான் மத்தியிலும் மாநிலத்திலும் அரசியல் கட்சிகள் ஆட்சிக்கு வந்துள்ளன. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு வாக்களித்த மக்களுக்கு நன்மை செய்வதற்கு பதிலாக துன்பங்களைத்தான் இந்த அரசுகள் அதிகரித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பெட்ரோலிய பொருட்களின் விலைகளில் பாதிக்கு மேல் மத்திய மாநில அரசுகள் வரிகளாக விதித்து தங்களது வருமானத்தை பெருக்கி வருவதாக குறிப்பிட்டுள்ள கேப்டன் விஜயகாந்த், தங்களது வரி விதிப்பை குறைத்துக் கொண்டு பெட்ரோல் பொருட்களின் மீதுள்ள விலையை குறைக்க மத்திய மாநில அரசுகள் வழிவகுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய அரசு பெட்ரோல் மீதான தனது வரியை குறைக்க மறுப்பது போல் தமிழகத்திலும் பெட்ரோல் மீதான வரி குறைக்கப்படவில்லை. ஆனால் கோவா, டெல்லி போன்ற மாநிலங்களில் பெட்ரோல் மீதான சேவை வரியை அந்த மாநில அரசுகள் குறைத்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ள கேப்டன், வரியை குறைப்பதற்கு பதிலாக தமிழக அரசு மத்திய அரசை எதிர்த்து போராட்டம் நடத்துவதாக குறிப்பிட்டார். மத்திய அரசோ மாநிலங்கள் விதிக்கும் வரியை குறைக்க வேண்டும் என்கிறது, மாநில அரசோ மத்திய அரசின் வரி விதிப்பை குறைக்க வேண்டும் என்று கூறுகிறது. ஆனால் 2 அரசுகளுமே வரியை குறைக்காமல் வரிச்சுமையை மக்களின் மீது சுமத்துவதையே குறிக்கோளாக கொண்டுள்ளது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்வு பிரச்சினையில் மத்திய மாநில அரசுகள் கடைபிடிக்கும் மக்கள் விரோத போக்கை கண்டித்து வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி காலை 11 மணி அளவில் திருச்சியில் தனது தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று கேப்டன் விஜயகாந்த் கூறியுள்ளார். இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக நிர்வாகிகள், சார்பு அணி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள், தாய்மார்கள் என அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்டு வெற்றி அடைய செய்யுமாறு தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தனது அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். மன அழுத்தத்தை குறைப்பதற்காகவே ஐஐடி உள்ளிட்ட அனைத்து தொழில்நுட்ப படிப்புகளுக்கும் பொது நுழைவுத் தேர்வு நடத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கபில் சிபல் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் கபில் சிபல், அடுத்த கல்வி ஆண்டிலிருந்து, அதாவது வரும் 2013ஆம் ஆண்டிலிருந்து ஐஐடி, என்ஐடி, ஐஐஐடி உள்ளிட்ட தொழில்நுட்ப படிப்புகளுக்கு இந்தியா முழுவதும் ஒரே நுழைவுத் தேர்வு நடத்தப்படும் என்று கூறினார். அது மட்டுமின்றி ஐஐடி படிப்புகளில் சேர்வதற்கு நுழைவுத் தேர்வு மதிப்பெண்ணுடன் +2 மதிப்பெண்களும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் என்று கூறிய கபில் சிபல், கடந்த 2010ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதமே இதுகுறித்த அறிவிப்பை தாம் வெளியிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் இந்த முடிவு மாணவர்களின் மன அழுத்தத்தை குறைப்பதற்காக எடுக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர்,
பல்வேறு பல்கலைக்கழகங்கள் நடத்தும் பல்வேறு விதமான தேர்வு முறைகளால் மாணவர்கள் மட்டுமல்ல அவர்களது பெற்றோர்களும் மன அழுத்தத்திற்கு ஆளாவதாகவும் கூறினார். This whole process started way back in February 2010 when we thought of reducing the stress of students, reducing the stress of parents. Students have to sit for various examinations conducted by various institutions, by various universities, and this involves applying for those universities, filing, giving security deposits for sitting for the examination, and of course increases the stress of students as well as parents. And we thought that one of the fundamentals in any examination system or any competitive system is to reduce stress. பொறியியல் படிப்புகளுக்கான பொது நுழைவுத் தேர்வு முறைக்கு தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த வார இறுதிக்குள் பெட்ரோல் விலை ₹1.50 வரை குறைக்கப்படலாம் என்று எண்ணெய் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த இந்தியன் எண்ணெய் கழக தலைவர் RS புட்டோலா சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெயின் நிலவரப்படி பெட்ரோல் விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அதன்படி அண்மையில் ஏற்றப்பட்ட பெட்ரோல் விலையில் விரைவில் மாற்றம் ஏற்படலாம் என்றார். ₹7.54 என்று ஏற்றப்பட்டுள்ள பெட்ரோல் விலையில் இருந்து ₹1.25 அல்லது ₹1.50 என்றளவில் இந்த வார இறுதிக்குள் குறைக்கப்படலாம் என்றும் தெரிகிறது. இந்த நிலையில் மாதந்தோறும் 1ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெயின் விலையின்படி பெட்ரோல் விலை நிர்ணயிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. முன்னதாக கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 4ஆம் தேதி ₹1.80 விலையேற்றப்பட்டது. பின் அந்த மாதமே ₹2.22 டிசம்பர் 1ஆம் தேதி 78 என 2 முறை மட்டுமே பெட்ரோல் விலை குறைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை மற்றும் புதுவையில் உள்ள தனியார் பெட்ரோல் பங்குகள் உரிமையாளர்கள் பெட்ரோல் மற்றும் டீசலை பதுக்கி வைத்துக் கொண்டு செயற்கையான தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை உள்ளிட்ட பல பகுதிகளில் கடந்த 5 நாட்களுக்கும் மேலாக பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. இந்நிலையில் சென்னையில் நேற்று பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு உச்சகட்டத்தை எட்டியது. இருசக்கர வாகன ஓட்டிகளும் கார் ஓட்டிகளும் எங்குமே பெட்ரோல் டீசல் கிடைக்காமல் அல்லாடினர். கிட்டத்தட்ட தங்கள் வாகனங்களை தாங்களே வீடு வரை தள்ளிக்கொண்டு செல்ல வேண்டிய அவலம் கூட ஏற்பட்டது. இதனால் சாலைகளில் ஆங்காங்கே வாகனங்களை நிறுத்திவிட்டு வாட்டர் கேன் பாட்டில்களில் பெட்ரோல் டீசல் வாங்க மக்கள் பங்குகளை நோக்கி படையெடுத்தனர். இதனை கவனித்த தனியார் பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் பதுக்கல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். இரவு 10 மணிக்கெல்லாம் சில தனியார் பங்குகள் மூடிவிட்டு கள்ளச்சந்தையில் கூடுதல் லாபத்திற்கு பெட்ரோல் டீசலை விற்பனை செய்வதும் தெரியவந்தது. சென்னை நெசப்பாக்கம் திருவள்ளுவர் சாலையில் உள்ள ஒரு தனியார் பங்கில் 2000 லிட்டர் டீசல் இருந்தும் இரவு 10 மணி ஆனவுடன் வரிசையில் கால்கடுக்க நின்றிருந்த மக்களுக்கு பெட்ரோல் டீசலை விநியோகிக்காமல் கள்ளச்சந்தையில் விற்க முயற்சி நடைபெற்றது. இன்னைக்கு சென்னையில் இருக்க சிச்சுவேஷன்ல எங்க போனாலும் டீசல் இல்ல. ஆனா இந்த பெட்ரோல் பங்க்ல டீசல் இருக்கு. அப்படி இருக்கும்போது பப்ளிக் சர்வீஸ் பண்ணணும், டீசல் கொடுக்கணும். டீசல் கொடுக்காம நான் டேங்க் ஃபுல்லா நாங்க வாங்கி வச்சுப்போம் டீசல். ஆனா எங்களுக்கு தூக்கம் வருது, பசி எடுக்குது, நாங்க போறோம் அப்படின்னு சொன்னா மத்தவங்க என்ன பண்றது? ஆனால் நமது செய்தியாளர் இதனை கண்டுபிடித்து அந்த பெட்ரோல் பங்க் பணியாளர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் ஊழியர்கள் மீண்டும் விற்பனையை தொடங்க முன்வந்தனர். ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப எத்தனை லிட்டர் இருக்கு? இப்ப அதுல பேலன்ஸ் 1100 லிட்டர் போடலாம். 4 மணிக்கு வாங்க. அந்த 4 மணிக்கு வரதுக்குள்ள 3 மணி நேரம் கேப்ல நீ யாருக்குன்னா வித்தீங்கன்னா நான் என்ன உத்தரவாதம் கேக்குறேன். யார் வந்து அவனை பாக்குறது? ஆனால் அங்கு வந்த நெசப்பாக்கம் R10 காவல் நிலையம் போலீசார் பணம் பெற்றுக்கொண்டு மக்களை அங்கிருந்து வெளியேறுமாறு கூறியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த பங்க்ல வந்து பெட்ரோல் டீசல் எல்லாமே இருக்கு, போடுறதுக்கு ரெடியா இருந்தாங்க. பெட்ரோல் அந்த கயிறு குருல கட்டியிருந்தாங்க, அந்த கயிறு ரிமூவ் பண்ணாங்க. திடீர்னு உள்ள போலீஸ்காரன் உள்ள போன உடனே அவங்க ஏதோ சொன்னதுனால பங்க் க்ளோஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட இங்க பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு ஃபுல்லா வண்டி நிக்குது, கார், 2 வீலர் எல்லாமே நிக்குது. ஒரு பெரிய VIP பக்கத்துல போறாங்க. அதனாலதான் இது இந்த மாதிரி எல்லாருக்கும் மக்களுக்கு இல்லைன்றாங்க. 11 மணிக்கு மூட வேண்டிய பெட்ரோல் பங்கு 10:15 மூணது காரணம்னா யாரோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு அவங்களுக்கு. ஓனர் ஃபோன் பண்ணி நிறுத்த சொல்லிட்டாரு. இத்தனை லிட்டர் வரைக்கும் முடிச்சுடு, மீதியை இப்ப யாருக்கும் போகுது மொத்தமா. ஏமாந்த மக்கள் தான் இப்ப வெறுங்கையை தான் இப்ப காலிட்டின தான் எடுத்துன்னு போயிட்டு இருக்கோம். டைம் 12:15 மேல ஆகுது. இப்போ லைசன்ஸை ரத்து பண்ணுங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? லைசன்ஸ் ரத்து பண்ணி கேன்சல் பண்ணி விடுங்க. பெட்ரோல் டீசல் கிடைக்கும் என்று நீண்ட நேரம் காத்திருந்த மக்களுக்கு இது பெரும் ஏமாற்றத்தை அளித்தது. இதேபோல் புதுச்சேரி பெட்ரோல் நிலையங்களில் பெட்ரோல் விற்பனை நிறுத்தப்பட்டதால் பொதுமக்கள் பங்குகளை முற்றுகையிட்டனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து ஏராளமான போலீசார் அங்கு குவிக்கப்பட்டனர். இருப்பினும் பொதுமக்களை சமாளிக்க முடியாமல் போலீசார் திணறினர்.
45 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் இன்று நீங்க உள்ளதை அடுத்து கடலுக்கு சென்று மீன்பிடிக்க தமிழக மீனவர்கள் சுறுசுறுப்புடன் ஆயத்தமாகி வருகின்றனர். மீன்கள் இனப்பெருக்கத்துக்காக ஆண்டுதோறும் ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் மே 29ஆம் தேதி வரை கடலில் மீன்பிடிக்க தடை விதிக்கப்படுவது வழக்கம். அதன்படி கடந்த ஏப்ரல் மாதம் விதிக்கப்பட்ட இந்த மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவோடு முடிவடைய உள்ளதால் நாளை கடலுக்குள் சென்று மீன்பிடிக்க மீனவர்கள் சுறுசுறுப்புடன் தயாராகி வருகின்றனர். அதற்காக மீன்பிடிக்க தேவையான ஐஸ் கட்டிகள், வலைகள், சமையல் பொருட்கள் மற்றும் தண்ணீர் ஆகியவற்றை படகில் ஏற்றி வருகின்றனர். ஆனால் தமிழகத்தில் பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு நிலவி வருவதால் இந்த தடை மேலும் நீட்டிக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. மீன்பிடி தடை காலத்தில் மீனவர்களுக்கு வழங்கப்படும் 2000 ரூபாய் மானியம் இன்னும் வழங்கப்படவில்லை என்றும் மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடந்த 15ஆம் தேதி முதல் ஆழ்கடலில் மீன் பிடிக்கிறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த தடையானது நாளையோட முடிவடையுது. நாளையில நாங்கள் தொழிலுக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கிறோம். தடை காலத்தில் மீனவருக்கு வழங்க சொன்ன 2000 ரூபா தொகை நிறைய இடங்களில் இன்னும் வழங்கப்படலை. அதே நேரத்தில் மீனவருக்கு வழங்குறாங்களா இல்லை மீனவர் இருக்கிற இடத்துக்கு வழங்குறாங்களா தெரியல. ஆந்திராவில் கைது செய்யப்பட்டுள்ள ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு சிபிஐ நீதிமன்றம் 14 நாட்கள் சிறை தண்டனை விதித்துள்ளது. ஜெகன்மோகன் மீது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்ததாக புகார் எழுந்ததை அடுத்து ஹைதராபாத் சிபிஐ அலுவலகத்தில் அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. அப்போது அவரிடம் வேன்பேக் ஒப்பந்தத்திற்கு முதலீடு பெற்ற நிறுவனங்கள் குறித்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையின் 3வது நாள் ஜெகன்மோகன் திடீரென சிபிஐயால் கைது செய்யப்பட்டார். ஜெகனை தவிர அவருடைய ஆதரவாளர்கள் 20 பேரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். இந்நிலையில் சிபிஐ நீதிமன்றம் இவர்களுக்கு 14 நாட்கள் சிறை தண்டனை விதித்துள்ளதுடன் 4 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்கவும் சிபிஐக்கு அனுமதி வழங்கியுள்ளது. இதற்கிடையே ஜெகனின் கைது ஒரு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்று பாரதிய ஜனதா கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. காங்கிரஸ் கட்சி தனது அரசியல் எதிரிகளை பழிவாங்குவதற்காக சிபிஐயை தவறாக பயன்படுத்துவதாகவும் அந்த கட்சியின் செய்தி தொடர்பாளர் பிரதாப் ரெட்டி தெரிவித்துள்ளார். Are holding cabinet positions against whom the Supreme Court has issued a notice on charges of corruption. And all these were ministers who are facing charges were between 2004 and 2009. Definitely, the action of the CBI becomes a suspect in singly identifying the son of Mr. Rajshekhar Reddy, who is no more with the Congress. இதனிடையே சஞ்சல்குடா சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஜெகன்மோகன் ரெட்டிக்கு 6093 என்ற கைதி எண் வழங்கப்பட்டுள்ளது. அவரை தவிர இந்த வழக்கில் மற்ற 11 நபர்களுக்கு சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. காட்டு தீ போல் பரவும் ஆரஞ்சு புடவை புரளை விருதுநகர் ஜவுளி கடைகளில் குவியும் பெண்கள். நித்யானந்தாவுடன் தொடர்பில்லை, மதுரை மாவட்ட புதிய ஆட்சியர் அன்சுல் மிஸ்ரா பேட்டி. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.